இப்போ குடல் புற்றுநோய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவில் இல்லை வேர்ல்டு வைடுமே வந்து ஒரு மூணாவது காமன் கேன்சராக இருக்குது. பிரஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், லங் கேன்சரை தாண்டி இது வந்து ஒரு முக்கியமான புற்றுநோயாக இருக்குது. குடல் புற்றுநோய் பேர்லேயே இருக்க மாதிரி குடலில் வர புற்றுநோய். குடல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான குடல் இருக்குது. இந்த பிக்சரில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வந்து சிறுகுடல் நம்ம சொல்லுவோம். சிறுகுடல் வந்து வயிற்றினுடைய சென்டர் பார்ட் மத்திய பகுதியில் இருக்கும். பெருகுடல் அப்படிங்கிறது வந்து அதனோட வயிற்றினோட கொஞ்சம் ஓரங்களில் இருக்கும். சிறுகுடலில் வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஸோ பெரும்பாலும் நம்ம குடல் புற்றுநோய் அப்படின்னு சொன்னாவே நம்ம பெருகுடலில் வர புற்றுநோய் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அதுலேயே வந்து வலது பக்க குடல், இடது பக்க குடல், மலக்குடல், இந்த மாதிரி வெவ்வேறு பகுதிகள் இருக்கு. ஸோ இதில் வர புற்றுநோய் தான் நம்ம வந்து குடல் புற்றுநோய்னு சொல்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதுலேயே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து மலக்குடல் அப்படின்னு சொல்கிற ரெக்டம் அண்ட் சிக்மாய்டு இதில் தான் வந்து ரொம்ப அதிகமான புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பகுதி தான் வந்து கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி வந்து சிகிச்சை முறைகளுக்கோ கொஞ்சம் கடினமான பகுதியும் கூட. பட் துரதிருஷ்டவசமாக இந்த பகுதியில் தான் வந்து கொஞ்சம் கேன்சருக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகம். இந்த கேன்சர் வந்து முன்னாடி இருந்ததை விடவும் கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ முன்னாடி வந்து ரொம்ப வயதானவங்களுக்கு வரக்கூடிய கேன்சர் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியான வயதினருக்கே 40 வயதுக்கும் குறைவானவர்களுக்கே கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் நம்பர்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய அதிக நம்பர்கள்லையும் வந்து கொஞ்சம் அதிகமான கேன்சர்கள் இப்போ வந்துட்டு இருக்கு. மாறி வரும் உணவு பழக்கங்கள்னால கூட அது இருக்கலாம்.